உலகம் போற்றும் உத்தம தலைவரை தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 2000 ரூபாய் இந்த வருஷம் மட்டும் கோடை வந்துருச்சா? ஏன் போன வருஷம் கோடை வரலையா? அதுக்கு முன்னாடி வருஷம் கோடை வரலையா? 2021 ஆட்சிக்கு வந்தவங்களுக்கு எத்தனை வருஷமா கோடை விடுமுறை வருது, கோடை காலம் வருது? அதாவது 2021 திமுக ஆட்சி அமைக்கும் பொழுது அரசினுடைய கஜானாவை காலி செய்து சென்று விட்டார் எடப்பாடி பழனிசாமி. எவ்வளவு கடன் அப்போ? அப்ப 4.5 லட்சம் கோடி கடன். இப்போ எவ்வளவு கடன்? இப்போ 9 லட்சத்துக்கு மேல 10 லட்சம் கோடி. தீய சக்தி திமுகன்னு எம்ஜிஆர் சொன்னாரு, ஜெயலலிதா சொன்னாங்க. இன்னைக்கு விஜயும் அதையே சொல்றாரு. வளர்ந்தவங்களை பார்த்து சொல்றது ஏக்கம் தானே சார்? பழுத்த மரம் சக்தின்ற வார்த்தை மக்கள் அதுக்கு ஏங்க தீய சக்தின்னு திமுக சொல்றன்னு யாருமே கேட்கல. பழுத்த மரம் கல்லடிப்படும். எத்தனை காலமா தீய சக்தியாவே இருக்கு திமுக. சார் தீய சக்தியா இருந்தா எப்படி சார் 6 முறை ஆட்சியை பிடிச்சி இப்ப 7வது முறை பிடிக்க போறோம்? மக்கள் சந்தோஷமா இல்லையே சார் திமுக ஆட்சியில? உங்கள்ட்ட யார் சொன்னா? ஒரு ஆட்சி முடிகின்ற தருவாயில் இருக்கும் பொழுது ஆன்டி இன்கம்பன்சி வேவ் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்ப்பலை இருக்கும். அப்பொழுது ஆளுகின்ற கட்சியை சேர்ந்த அமைச்சர் பெருமக்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ, ஆளுங்கட்சி நிர்வாகிகளோ கிராமத்திற்கோ, தெருக்களுக்கோ, நகரத்துக்கோ செல்ல முடியாத சூழல் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இந்த சமூக நீதினா என்ன சார்? எல்லாருக்குமான சமமான ஒரு பிரிவு, எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம். ஆமா தானே? ஆமா. கலைஞர், ஐயா ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின். இது ஒரு குடும்பத்திலிருந்தே அடுத்தடுத்து அதிகாரத்துக்கு வராங்கன்னா வேற யாருக்குமே பிரிச்சு கொடுக்கறது. திமுக தொண்டர்கள் நாங்க ஏத்துக்கிறோம், உங்களுக்கு எங்க வலிக்குது? எம்ஜிஆர் வச்சு திமுகவை வளர்த்தீங்க. ஆமா, எம்ஜிஆர் வச்சு திமுக வச்சு எம்ஜிஆர் வளர்ந்தார் சார். எம்ஜிஆர் வச்செல்லாம் நாங்க வளரல சார். திமுக வளர்ந்ததுக்கு காரணம் சிவப்பு கொடியே அவருடைய பாடல்கள். திமுக வளர்ந்ததுக்கு காரணம் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சொல்லாற்றலும் கலைஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய கடும் உழைப்பு தான். எம்ஜிஆர் திமுக மூலம் தன்னை வளர்த்து கொண்டார். 41 பேர் இறப்பதற்கு காரணமானவர். விஜயோட சாதனை என்ன சொல்லட்டுமா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சு he has scored half century in politics. 50 பேரை அவர் கட்சி ஆரம்பிச்சு 1.5-2 ஆண்டுகளில் 50 பேர் அவரால் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் அரசியலில் இருந்தால் உயிரிழப்பு 1000-ஐ தாண்டும். 41 உயிர் போயிடுச்சு. மகேஷால தாங்க முடியல, அவர் கண்ணீர் விடுறாரு. அதை போய் கொச்சப்படுத்துறீங்களா சார்? தமிழக என்ன சார்? திருச்சிக்கும் கரூருக்கும் எவ்வளவு தூரம் சார்? 40 நிமிஷம் சார். வேகமா வராம எப்படி சார் ஃப்ளோவா வருவாங்க? விசில் சின்னன்னு விஜய் சொன்ன பிறகு இந்த தற்கொலை கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, ஓடுற பஸ்ல ஏறிட்டு விசில் அடிக்குது. டிரைவர் வண்டியை நிறுத்துறான். கண்டக்டர் நான் விசில் அடிக்கலங்கன்னா இன்னும் பின்னாடி பார்த்தா ஒரு 16 வயசு பையன் விசில் அடிக்கிறான். இதெல்லாம் நீங்க தடுத்துன்னு உட்கார்ந்திருப்பீங்களா? இல்ல சார், இல்ல சார், விளையாட்டா அடிக்கிறதுக்கு பேசஞ்சர் பஸ் தான் கிடைச்சுதா? கத்தி சின்ன ஒரு கட்சிக்காரன் வாங்குறான். இதெல்லாம் எடுத்து 4 பேரை தானே குத்துறான். அதை நீங்க விட்டுட்டு போன்னு சொல்றீங்களா? நீங்க இப்ப பயப்படுறீங்க. எங்களுக்கு எல்லாம் எந்த பயமும் இல்ல. விசில் சின்னத்தை பார்த்து பயப்படுறீங்க. விஜய் எல்லாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டேச்சருக்கு ஈக்குவலா 1% கூட வர முடியாது சார். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரும் வழக்கறிஞருமான திரு ராமசெய்யோன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்கள், அவடமே கேட்போம். வணக்கம் ராமசெய்யோன் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். திமுக தொடர்ச்சியா இப்ப அறிவிப்புகள்னு நிறைய விஷயங்கள், 5000 ரூபாய் கொடுத்ததாக இருக்கட்டும், ஏற்கனவே பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்ததாக இருக்கட்டும், 2000 ரூபாய் கோடை காலத்துக்கு 2000 ரூபாய்ன்றீங்க. புதுசா மக்களுக்கு பணம் கொடுத்து இது வாக்கை அறுவடை செய்வதற்கான யுக்தியா? இது திமுகவை பொறுத்தவரை மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய இயக்கம், மக்களோட தேவை என்ன என்பதை அறிந்து அவர்களுக்குள்ள திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு அரசை இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்ற பெயரிலே திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் திமுக இன்றைக்கும் தேர்தலுக்காக உள்ள கட்சி அல்ல, மக்களுக்காக, எல்லோருக்கும் எல்லோரும் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்ற சீரிய நோக்கில் வீடு நடை போடுகின்ற கட்சி. தேர்தலுக்காகலாம் நாங்கள் கொடுக்கல. தேர்தலுக்காக நாங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் ஆட்சி அமைந்தவுடன் 4000 ரூபா பணம் கொடுத்தோம். ஆட்சி அமைந்தவுடன் 4000 ரூபா பணம் கொடுக்க வேண்டியதே இல்லை, கொடுத்தோம். அதனால் இந்த 3000 ரூபா பொங்கலுக்கு கொடுத்ததோ,
இந்த 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையோ தேர்தலை எதிர்பார்த்து அல்ல, மக்களின் நலனை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்ட தொகைகளை ஒழிய தேர்தலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இல்ல திட்டமா சார் இது? திட்டம்னா நீங்க மக்களுக்கு வந்து ஒரு பயன்படக்கூடிய விஷயங்களா நீங்க பண்ணணும். காசா கொடுக்கறதுன்றது இது மக்களை காசுக்கு பழக்கப்படுத்துறீங்களா நீங்க? இல்லை இல்லை, அதாவது ஒரு பெண்மணிக்கு ஒரு இல்லத்தரசிக்கு ஒரு 1000 ரூபா மாதங்கிறது அவங்களுடைய மருத்துவ செலவுக்கோ அல்லது பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்கோ ஏதோ ஒரு செலவுக்கு அவங்களுக்கு பயன்படுது. அதனால இது ஒரு திட்டம் தான். பணத்தை கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும் என்பதால் அவருடைய அன்றாட வாழ்வில் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குங்கிறதுக்காக தான் கொடுக்குறோமோ ஒழிஞ்சு பணத்தை கொடுக்குறோன்னு அது அல்ல. அவங்களுடைய உரிமை தொகை அது. இல்லை சார், விலைவாசியை குறைங்க சரிங்களா, மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு பூர்த்தி செய்யுங்க. ஊரில் ஏதாவது பிரச்சனையா, சாலை வசதியோ தண்ணீர் வசதியா, இன்னும் பல கிராமங்களில் பல பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் செய்து கொடுக்காமல் நீங்கள் காசை கொடுக்குறீங்க. இது வந்து மக்கள் என்னன்னா அந்த காசை வாங்கி ஒரு வாரம் 2 நாள் 5 நாள் 10 நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி சேமித்து வைக்க முடியுமா என்ன? நீங்கள் கொடுக்குறதே 5000 ரூபாய் 2000 ரூபாய் 1000 ரூபாய். இது போய் எத்தனை நாள் சேமித்து வைக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுக்கு, பயண செலவுக்கு, பல விஷயங்களுக்கு? இந்த 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில் உள்கட்டமைப்பு வசதியான சாலை, குடிநீர்லாம் கிட்டத்தட்ட குடிநீரே இல்லாத கிராமம் இல்லைங்கிற சூழல்ல இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைத்து கிராமங்களுக்கும் வழங்கப்படுகிறது. சாலை வசதிகள்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சூழல்ல மக்களுடைய தங்களுடைய சொந்த தேவைக்குன்னு ஒரு தொகை தேவைப்படும் பொழுது அதை கொடுத்து அரசாங்கம் உதவுகிறது. சொந்த தேவைக்கு மக்களுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு இருக்கு, அதற்கான தேவை மக்களுக்கு இருக்குன்னா அப்போ வளர்ச்சி அடையல இந்த 4.5 வருஷத்துல ஒன்றும் பெருசா. மக்கள் இன்னமும் 5000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் காசுக்காக ஏங்குற நிலையில நீங்க தவிக்க விட்டீங்களோ என்ன? அப்படிலாம் இல்லை, அது மாதிரி நீங்க நினைக்க கூடாது. மக்கள் வளர்ந்திருக்கிறார்கள், தமிழ்நாடும் வளர்ந்துருக்கு. அவங்களுக்கு ஒரு ஒரு தேவைங்கக்குள்ள அரசால் உதவி செய்கிறாங்க, அவ்வளோதானே ஒழிய அதை போய் நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது. இல்லை கொச்சை இல்லை சார், பொது பார்வையா இருக்கிறத நான் கேள்வி வைக்கிறேன். 2000 ரூபாய் இந்த வருஷம் மட்டும் கோடை வந்துருச்சா? ஏன் போன வருஷம் கோடை வரலையா? அதுக்கு முன்னாடி வருஷம் கோடை வரலையா? 2021 ஆட்சிக்கு வந்தவங்களுக்கு எத்தனை வருஷமா கோடை விடுமுறை வருது, கோடை காலம் வருது? அதாவது 2021 திமுக ஆட்சி அமைக்கும் பொழுது அரசினுடைய கஜானாவை காலி செய்து சென்று விட்டார் எடப்பாடி பழனிசாமி. எவ்வளவு கடன் அப்போ? அப்ப 4.5 லட்சம் கோடி கடன். இப்போ எவ்வளவு கடன்? இப்போ வந்து 9 லட்சத்துக்கு மேல 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி. எப்படி ஆச்சு? என்ன காரணம்னா திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். என்னென்ன திட்டம்? அது மட்டும் இல்ல, ஒன்றிய அரசிடமிருந்து தொடக்க கல்விக்கான பணம் வரவில்லை, மெட்ரோ ரயிலுக்கான பணம் வரவில்லை, ஜல்ஜீவன் திட்டத்திலே ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்கல. பல்வேறு நிதி சுமைகளையும் தாண்டி இன்றைக்கு அரசாங்கம் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிட்டு இருக்குன்னா அது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சீரிய தலைமையில் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து திட்டங்களே சென்றடையாத இல்லை என்பது இல்லை என்ற சூழல் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் அரசினுடைய திட்டத்தினுடைய பயனாளி ஒருவராவது இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்கலன்றதுனால நீங்க கடனாக்கிட்டீங்க நாட்டை, அப்படியே மக்களுக்கு திட்டமா மாத்திட்டீங்க. நாட்டெல்லாம் கடனாக்கலங்க. ஆமா சார், நாட்டெல்லாம் கடனாக்கல. 21க்கு முன்னாடி வரைக்கும் 4.5 லட்சம் கோடி தான் சார் கடன். எப்ப இருந்து? நீண்ட காலமா அவ்வளவுதான் கடனே தமிழ்நாட்டோட கடன். இந்த 5 வருஷத்துல நீங்க 5 லட்சம் கோடி கடன். 5 வருஷத்துல நீங்க தமிழ்நாட்டில் நடைபெற்ற திட்டங்கள், சாலை வசதிகள், உள்கட்டமைப்பு வசதிகள், கட்டட வசதிகள், குடிநீர் திட்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை விட பல மடங்கு நடந்திருக்கு. அப்படிங்கிற சூழல்ல ஒன்றிய அரசும் உதவ வரவில்லை. ஒன்றிய அரசு உதவவில்லை என்றாலும் வஞ்சித்து இருக்கிறது தமிழ்நாட்டை. 50,000 கோடி நம்ம இயற்கை சீற்றத்துக்கு நிவாரணம் கேட்குறோம், 1500 கோடி கொடுக்குறாங்க. 50,000 கோடி எங்க இருக்கு, 1500 கோடி எங்க இருக்கு? நிர்மலா சீதாராமன் கேக்குறாங்க, என்ன ஃபண்ட் கொடுக்கல, எதை கொடுக்கல, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. நாங்க தான் தெளிவா பார்த்தாலும் காசு கொடு நிதியை கொடு தெளிவா தான் சொல்றோமே. இயற்கை சீற்றம் ஒவ்வொரு புயலின் போதும் வெள்ளத்தின் போதும் இவ்வளவு வெள்ள சேதம் அடைஞ்சிருக்குன்னு 2000 கோடி கேட்டோம்னா 50 கோடி கொடுக்குறாங்க. அப்போ அது வஞ்சிக்கிறதா தானே அர்த்தம். அதே போல ரயில்வே திட்டங்களை எடுத்துங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு நம்மளை விட 4 மடங்கு கொடுக்குறாங்க, மத்திய பிரதேசத்துக்கு நம்மளை விட 3 மடங்கு கொடுக்குறாங்க, ராஜஸ்தானுக்கு நம்மளை விட சிறிய மாநிலம் 2 மடங்கு கூட கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிற்கு என்று ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்ல எந்த அறிவிப்பும் கிடையாது. இல்ல சார், அதாவது பீகார்ல பீகார், அதே போல வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள் மம்தா பானர்ஜி எல்லாம் ரயில்வே மினிஸ்டர்லாம் இருந்தாங்க. ஆமா தானே? நம்ம எத்தனை முறை ஆட்சியில பங்கு இருந்தோம், காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தோம். நாம ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு ரயில்வே மினிஸ்ட்ரி வாங்கி நம்ம பகுதிகளுக்கெல்லாம் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்க முடியாதா? பீகார்ல இருக்கிறவங்க ரயில்வேவை கேட்டு வாங்குறாங்க.
வெஸ்ட் பெங்கால்ல இருந்த மம்தா ரயில்வேவை கேட்டு வாங்கினாங்க. ஏன் தமிழ்நாட்டுல நம்ம தயாநிதி மாறன் போன்றவருக்கோ ஆராசாவுக்கும் நம்ம ரயில்வே மினிஸ்ட்ரி வாங்கி டிஆர் பாலுக்கும் வாங்கி நாம டெவலப் பண்ணிருக்கலாம்ல. நாம என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டை கேட்டு வாங்கணும்? ஒன்னு தெரிஞ்சுங்க, 2004 2009 ஒன்றிய அரசுல நம்ம காங்கிரஸோட யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கக்குள்ள நம்ம டிஆர் பாலு அவர்கள் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், தரைவழி போக்குவரத்து அமைச்சராக வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய சாலைகளுடைய நிலைமை எல்லாமே இன்னைக்கு 4 வழி சாலைகள், இந்த பைபாஸ் என்று சொல்லக்கூடிய கான்செப்டே 2004 2009 டிஆர் பாலு வந்ததுக்கு தான் மந்திரியா போடப்பட்ட சாலைகள். வாஜ்பாய் காலத்துல வாஜ்பாய் தங்க நாற்கர சாலை திட்டம் கிட்டத்தட்ட அது அந்த தங்க நாற்கர சாலை வாஜ்பாய் பீரியட் முடியக்குள்ள வந்தது. ஆனால் டிஆர் பாலு தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சராக வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுடைய சாலைகள் மேம்படுத்தப்பட்டப்ப அப்போ ஒரு காமெடியா கூட ஒன்று சொல்லுவாங்க, என்ன போடுற ரோடு பூரா தமிழ்நாட்டுக்கே போட்டாச்சா, டிஆர் பாலு போட்டாராங்கிற மாதிரி வட இந்தியால அப்போ வாஜ்பாய் காலத்திலே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதெல்லாம் கமெண்ட் அடிச்சதா சொல்லுவாங்க. டிஆர் பாலுடைய எஃபர்ட்ஸும் திமுகவுடைய எஃபர்ட்ஸும் சாலை வசதி மேம்படுத்துறதுக்குள்ள இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பான சாலைகள் இருக்குன்னா அந்த 2004 to 2009 தரைவழி போக்குவரத்து அமைச்சராக திரு டிஆர் பாலு அவர்களும் அப்போ திரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய சீரிய முயற்சியால் தான் இன்னைக்கு இவ்வளோ சாலைகள் போடப்பட்டிருக்கு. அதனால நாங்கள் ரயில்வே வாங்கலைங்கிறது ஒரு குறை இல்லை. அப்போ சாலைகள் தேவைப்பட்டது, தரைவழி போக்குவரத்து துறையை வாங்கி சாலைகள் போடப்பட்டது. இன்னைக்கே சாலையே இல்லாத கிராமங்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கு. வாங்க போகலாம், நானே கேமரா போகலாம். அதே மாதிரி கிராமமே இல்லை, அடிச்சு சொல்கிறேன். வாங்க இப்பயே வேணாலும் பேட்டியை முடிச்சுட்டு கிளம்புவோம், போய் பார்ப்போம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாலை வசதி இல்லாமலோ மின்சார வசதி இல்லாத கிராமங்களோ இல்லை. அதே உத்தரப்பிரதேசத்தை பாருங்க, ராஜஸ்தானை பாருங்க, பீகாரை பாருங்க. இன்னும் இருக்கு சார், இன்னமும் சுடுகாட்டுக்கு பாதை இல்லாமல் மாற்று சமூகத்தினர் பாதையில எடுத்துட்டு போறதுக்கு வழி இல்லாம சிரமப்பட்டு தூக்கிட்டு போற கிராமங்கள் இன்னமும் நம்ம ஊர்ல இருக்கு. உங்க மயிலாடுதுறை பகுதியில இருக்கு. நான் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி நான் பார்த்தேன். எனக்கு தெரிந்த வரையில் இந்த 5 ஆண்டுகளில் நீங்க சொல்ற போல குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை. உங்க பகுதியில நான் செய்தியா பார்த்தேன், மயிலாடுதுறை பகுதிகளில் இல்லைங்க. வாங்க மாயத்துல நான் எல்லா கிராமத்தையும் சுத்துறவன். நான் வெறும் வழக்கறிஞர் மட்டுமல்ல, திமுகவினுடைய அடிமட்ட தொண்டன் என்ற முறையிலே தேர்தலின் போதும் சரி, ஒவ்வொரு கூட்டங்களின் போதும் சரி, ஒவ்வொரு கிராமங்கள் என் காலடி படாத கிராமங்களே இல்லை என்னுடைய மாவட்டத்தில். அதனால நீங்க சொல்ற குற்றச்சாட்டு மயிலாடுதுறை இல்லை, தமிழ்நாட்டிலே கிடையாது. இன்னைக்கு சாலை இல்லாத கிராமத்தை தமிழ்நாட்டில் நீங்க காட்டவே முடியாது, மின்வசதி இல்லைங்கிற ஒரு கிராமத்தை காட்டவே முடியாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற சீரிய நோக்கில் போயிட்டு இருக்கு. மக்கள் சந்தோஷமா இல்லையே சார் திமுக ஆட்சியில? உங்கள்ட்ட யார் சொன்னா மக்கள் சந்தோஷமா இல்லையா? இன்னைக்கு ஒன்னு சொல்லட்டுமா, ஒரு ஆட்சி முடிகின்ற தருவாயில் இருக்கும் பொழுது ஆன்டி இன்கம்பன்சி வேவ் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்ப்பலை இருக்கும். அப்பொழுது ஆளுகின்ற கட்சியை சேர்ந்த அமைச்சர் பெருமக்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ ஆளுங்கட்சி நிர்வாகிகளோ கிராமத்திற்கோ தெருக்களுக்கோ நகரத்துக்கோ செல்ல முடியாத சூழல் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. தமிழ்நாடு தலை குனியாது, ஓரணியில் திரள்வோம் என்ற திட்டங்களின் மூலம் நாங்கள் எல்லாம் மக்களை சென்று சந்திக்கும் பொழுது பெரும்பாலும் இளைஞர்களும் தாய்மார்களும் எங்களை வரவேற்கிறார்கள். பெண்களுடைய வரவேற்பு கடுமையாக இருக்குது. இன்றைக்கு திமுகவில் இருந்து எந்த ஒரு அமைச்சரையோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ அல்லது ஒரு நிர்வாகியோ மக்கள் மதித்தார்கள், அங்கு ஒரு எதிர்ப்பலை இருக்கிறது என்ற செய்தி எங்குமே இல்லை. செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்பது போல திமுகவுடைய நிர்வாகிகள் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களை மக்கள் வரவேற்கிறார்கள். அவர்கள் இல்லத்திலே ஒருவரை வரவேற்பது போல, சொந்தக்காரர்களை வரவேற்பது போல எங்களை வரவேற்கிறார். அதனால மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுனால தான் எங்களை வரவேற்கிறாங்க. ரிசல்ட்ல தெரியும் சார். இல்ல இன்னொன்னு சொல்ல போனா தைரியமா நாங்க இன்னைக்கு உங்களை மீடியாவை சந்திக்கிறதே திமுக தான். இன்னைக்கு காலைல பாத்தீங்களா, தாவாக்கால ஒரு இது போட்டிருக்காங்க, எங்களுடைய முன் அனுமதி இல்லாமல் எந்த மீடியாவையும் சந்திக்காதீர்கள்ங்கிறாங்க. எங்க கட்சியில் அந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் இல்ல. என்ன ஒரு பெரிய ஃபோர்ஸா கருதுறீங்க? ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. நீங்களே வரீங்களே, நான் உங்ககிட்ட கேள்வியா இல்ல ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. என்ன சொல்ல வரான்னா, இன்றைக்கு புதிதாக தோன்றிய கட்சி கூட மீடியாவை சந்திக்க அஞ்சுகின்ற நேரத்தில் 5 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்யக்கூடிய நாங்கள் மீடியாவையும் மக்களையும் சந்தோஷமாக சந்திக்கிறோம் என்றால் மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை. அதான் சார். திமுக இல்லைன்னா அதிமுக மாறி மாறி மக்கள் அப்படிதான் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. பெரிய அளவுக்கு ஈர்ப்பு, மற்ற கட்சிகள் எல்லாம் சபார்டினேட்டா தான் இருந்தாங்க. இன்னைக்கு விஜய்க்கான தாக்கமும் அதே போல அவருடைய அசுரவேக பார்வை, ஒட்டுமொத்த மக்களின் பார்வையும் ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தின் பார்வையும் தன்வயப்படுத்தியிருக்காரு விஜய். தமிழ்நாட்டு அரசியல் என்பது 1977 முதல் கடந்த 50 ஆண்டு காலமாக திமுக அதிமுக தான். தாவாக்காலாம் ஒரு தமிழக வெற்றி கழகம் ஒரு நடிகரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி.
விஜய்க்கு கூடுகின்ற கூட்டம் ஒரு கொள்கைக்காகவோ அல்லது அவரை அரசியல் கட்சி தலைவராகவோ பார்த்து கூடுகின்ற கூட்டம் அல்ல. அது ஒரு சினிமா நடிகரை பார்க்க கூடுகின்ற கூட்டம். அண்ணா என்ன எங்க இருந்து வந்தாரு? ஒரே ஒரு இருங்க, அண்ணா எங்க இருந்து சொல்றேன் வந்தாரு? சொல்லி முடிக்கிறேன் கலைஞர் எங்க இல்ல, இருந்து சொல்லி வந்தாரு? முடிக்கிறேன் உதயநிதி எங்க இருந்து வந்தாரு? சொல்லி முடிக்கிறேன். அவர் என்ன சட்டை போட்டிருக்கிறார், என்ன வாட்ச் போட்டிருக்கிறார், என்ன பேண்ட் போட்டிருக்கிறார், தாடி வைத்திருக்கிறாரா இல்ல தாடி இல்லாமல் வருகிறாரா, டை அடித்திருக்கிறாரா இல்லையா என்று பார்க்கக்கூடிய கூட்டமே ஒழிய அது ஒரு கொள்கைக்காகவோ ஒரு கோட்பாட்டுக்காகவோ கூந்த கூட்டம் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் திமுக 1949 செப்டம்பர் 16 ராபின்சன் பூங்காவில் தோன்றிய பொழுது கூட்டத்தின் மூலம் மக்களுக்கு கொள்கையை எடுத்து சொல்லி மக்கள் எல்லோரும் எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி ஜமீன்தார் திட்டங்கள் எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி சமூக நீதி என்ற சீரிய நோக்கிலே தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் திமுக கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளை நிறைவு செய்து ஒரு பவள விழாவை நிறைவு செய்து இன்று தமிழகத்திலே காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு அடுத்ததாக மூத்த கட்சி எது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். இல்ல, சமூக நீதினா என்ன சார்? எல்லாருக்குமான சமமான ஒரு பிரிவு, எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம். ஆமா தானே? ஆமா, கலைஞர், ஐயா ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின். இது ஒரு குடும்பத்திலிருந்தே அடுத்து அதிகாரத்துக்கு வராங்கன்னா வேற யாருக்குமே பிரிச்சு கொடுக்கணும். திமுக தொண்டர்கள் நாங்க ஏத்துக்கிறோம், உங்களுக்கு எங்க வலிக்குது? நாங்க ஏத்துக்கிறோங்க அவங்கள. மக்கள் இது தொன்று தொட்டு வாரிசு மக்களும் எங்களை ஏத்துக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓரிரவில் அரசியலுக்கு வரவில்லை. மக்களை சந்தித்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலே 2021 போட்டியிட்டு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். ஒரு கொள்ளைப்புற வழியாக ராஜ்யசபா உறுப்பினராகவோ மேலவை உறுப்பினராகவோ வரவில்லை. மக்களை சந்தித்து மக்கள் அவரை அங்கீகரித்து அவரை 50,000 வாக்குகளுக்கு அதிகமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால இதுல நாங்க அவங்களை ஏத்துக்கிறோம், உங்களுக்கு எங்க வலிக்குது? சார், ஒரு சினிமா கூட்டம், ரசிகர் கூட்டம், அது அரசியல் கூட்டமா மாறி இருக்கு. அதுக்கு திமுகவும் ஒரு உதாரணம், அதிமுகவும் ஒரு உதாரணம். மாறி இருக்கா இல்லையா? எம்ஜிஆரை வச்சு திமுகவை வளர்த்தீங்க. ஆமா, எம்ஜிஆரை வச்சு திமுகவை வச்சு எம்ஜிஆர் வளர்ந்தார் சார். எம்ஜிஆரை வச்செல்லாம் நாங்க வளரல சார். திமுக வளர்ந்ததுக்கு காரணம் சிவப்பு கொடியை அவருடைய பாடல்கள்ல திமுக வளர்ந்ததுக்கு காரணம் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சொல்லாற்றலும் கலைஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய கடும் உழைப்பு தான். எம்ஜிஆர் வந்து திமுக மூலம் தன்னை வளர்த்து கொண்டார். திமுகவால் எம்ஜிஆர் வளர்ந்தாரே ஒழிய எம்ஜிஆரால் திமுக வளரவில்லை. தீய சக்தி திமுகன்னு எம்ஜிஆர் சொன்னாரு, ஜெயலலிதா சொன்னாங்க, இன்னைக்கு விஜயும் அதையே சொல்றாரு. வளர்ந்தவங்களை பார்த்து சொல்றது ஏக்கம் தானே சார். பழுத்த மரம் சக்தின்ற வார்த்தை மக்கள் அதுக்கு வந்து ஏங்க தீய சக்தின்னு திமுக சொல்றன்னு யாருமே கேட்கல. பழுத்த மரம் கல்லடிப்படும். இல்ல, எத்தனை காலமா தீய சக்தியாவே இருக்கு சார். தீய சக்தியா இருந்தா எப்படி சார் 6 முறை ஆட்சி பிடிச்சி இப்ப 7வது முறை பிடிக்க போறோம்? மக்கள் யாருமே இதை வெறுக்கலையே. என்னங்க தீய சக்தின்னு சொல்றீங்க? யாருமே கேட்கல. தீய சக்தி என்று விஜய் சொன்னதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தூய சக்தி என்றாரு, நீங்க தீய சக்தி. விஜய் எப்படி சார் தூய சக்தி ஆக முடியும்? ஒரு வரி ஏய்ப்பு செய்தவர், 41 பேர் இறப்பதற்கு காரணமானவர். விஜயோட சாதனை என்ன சொல்லட்டுமா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சு he has scored half century in politics. 50 பேரை அவர் கட்சி ஆரம்பிச்சு 1.5-2 ஆண்டுகளில் 50 பேர் அவரால் உயிரிழந்திருக்கிறார்கள். இதெல்லாம் தொடர்ந்து அவர் அரசாங்கம் பாதுகாப்பு தொடர்ந்து அவர் அரசியலில் இருந்தால் உயிரிழப்பு 1000-ஐ தாண்டும். அதனாலதான் விஜய் அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்றோம். நீங்க சரியா பாதுகாப்பு அரசாங்கம் எங்க பாதுகாப்பை மீறி நாங்கள் பாதுகாப்புக்கு சொல்லக்கூடிய எங்களுடைய பாதுகாப்பினுடைய என்னென்ன பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் அவர் மீறுகிறார். இல்ல சார், எஸ்ஓபின்றது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அந்த ஆப்ரேஷன் எப்படி நடக்கணும், என்ன மாதிரி சிஸ்டமேட்டிக்கா போகணுன்றத வந்து எல்லாருக்கும் ஒரே எஸ்ஓபி தானே. விஜய்க்கு மட்டும் தனி எஸ்ஓபின்றாரு அவரு. யாரு? நீங்க இந்த அரசாங்கம் கொடுக்கறது தான் எல்லாருக்கும் ஒரு சட்டம், எனக்கு மட்டும் ஒரு சட்டமா இருக்கு. அந்த மாதிரி சொல்லி ரிட்டு போட்டார் சார் சென்னை உயர் நீதிமன்றத்துல. இப்ப கடைசியா வேலூர் வரைக்கும் ரிட்டு போட்டு இன்னைக்கு வந்தது. உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கரெக்டாக தான் இருக்கு, தேவையில்லாமல் நீங்கள் அதை வந்து விமர்சனம் பண்ணுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. பழைய முன்னாள் தோன்ற கட்சிக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கீங்க, அதுக்குள்ளே எதுக்கு எஸ்ஓபியை நீங்கள் அட்டாக் பண்ணி வரீங்கன்னு இன்னைக்கு நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஆனாலும் அவருக்கு இடர்பாடு. அதாவது சார் ஒரு விஷயம் வந்து அவருக்கு மட்டும் ஏன் தடங்கல் கொடுத்து நாங்கள் தடங்கல் கொடுத்தோம்னா நீதிமன்றத்தை நாட சொல்லுங்க சார். திமுக தப்பு பண்ணுதுன்னு சொல்றீங்கல்ல, நீதிமன்றம் எங்க கட்டுப்பாட்டுல இல்ல, சுதந்திரமா இருக்கு, அதை ஒத்துக்கிறீங்கல்ல. உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ திமுக எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போக முடியாது சார். விஜய்க்கு ஏன் நீங்க கைகள் கட்டப்பட்டு அவரை வந்து விஜய்க்கு கைகள் கட்டல சார். 41 உயிரை எடுத்தவருக்கு கைகள் வந்து கொஞ்சம் மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. மனசாட்சி சார் சொல்றாரு, அவருக்கு தான் மனசாட்சி இல்லைன்னா உங்களுக்கு இல்லையா? 41 உயிர் யாரால் சார் பலியாச்சு? நீங்க பாதுகாப்பு அந்த கரூர் டிஎஸ்பி 50 மீட்டர் தள்ளி நிறுத்த சொல்லக்குள்ள அதை தாண்டி அவர் சொன்ன கட்டுப்பாட்டை மீறி வந்து வாகனத்தை நிறுத்திவிட்டு
லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடக்குள்ள சார் அதெல்லாம் வந்து ஒரு சாட்டிஸ்டோட வேலை சார். விஜய் ஒரு சாட்டிஸ்ட் சார். தன்னை நிறைய பேர் பார்க்கணும், முண்டி அடித்து வர வேண்டும் என்று அவரே அதெல்லாம் வந்து ஃபால்ஸ். அதாவது கொடுக்க வேண்டியது விஜயா இல்ல தமிழக அரசு? தமிழக அரசு பாதுகாப்பு கொடுத்தது சார். அந்த பாதுகாப்பினுடைய அம்சங்களை வந்து கடைபிடிக்க விஜய் தவறி விட்டார் சார். சதி நடந்திருக்குன்றார். சதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது எல்லாமே விஜய் இன்வைட்டட் தி இன்சிடென்ட். இட் இஸ் நாட் கவர்மெண்ட் இன்வைட்டட் தி இன்சிடென்ட். அவர் வரவேற்கல, அவர் இது பண்ணனும்னு நினைக்கல சார். ஒரே ஒரு விஷயம் சார், கொடுக்கப்பட்ட டைமுக்கு வந்து பேச வந்தாரு. ஒரே ஒரு விஷயம் சார், அவர் நேரத்தோட வந்திருந்தாலும் அங்க அவருடைய நிர்வாகிகள் மக்களுக்கு உரிய குடிநீர் வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்திருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தவங்க மயக்கம் அடிச்சு உழுறதை தாண்டி இவர் வந்து 10 ரூபா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாருன்னா தப்பு இல்லை சார். ஒருத்தவங்க மயக்கம் அடிச்சு உழுறத பாக்குறாரு, பார்த்த உடனே பேச்சை நிறுத்திட்டு என்னன்னு பார்க்கணும். அது வேண்டாம், இறந்து போயிட்டாங்க. திருச்சி விமான நிலையத்துக்கு வராரு, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள், மனசாட்சி உள்ள மீடியாக்கள் அவரை கூப்பிட்டு, சார் 31 பேர் இறந்துட்டாங்களே என்ன சொல்றீங்கன்னா, கருத்து சொல்லணும், ஏதாவது சொல்லணும். ஒண்ணுமே சொல்லாம போய் நீங்க பனையூர் பங்களால பூந்துக்கிட்டு, பனையூர் பங்களாக்கு போய் நீ பூந்துட்டு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுற, வீடியோ விஜயா இருக்க. அதாவது உலக வரலாற்றிலே விஜயோட சாதனை என்ன தெரியுமா? தமிழ் பண்பாடு என்னன்னா, துக்க வீட்டுக்கு போய் நம்ம துக்கம் விசாரிக்கிறது தமிழ் பண்பாடு. துக்க வீட்டுக்காரங்களை தான் வீட்டுக்கு வர வச்சு விசாரிச்ச ஒரே தலைவன் விஜய் தான். அவருக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கல. யார் சார் கொடுக்கல? கோர்ட்டுக்கு போ. இல்ல, அவர் பனையூருக்கு வந்ததுக்கு காரணமே நீங்க தான். முதல்ல இந்த இடத்துல இருந்து இதுக்கு மேலாவது நாங்க சொல்றது கேளுங்க அப்படின்னு உங்க அதிகாரிகள் சொல்லி தான் அவர் வீட்டுக்கு அனுப்பி. அது மாதிரிலாம் இல்ல சார். ஆமா சார், தவறான செய்தி. அவங்க தரப்புல ஆதரவுனா தான் சொல்றாரு. தவறான செய்தி. அப்படின்னா விமான நிலையத்துக்கு வந்தல்ல, உன்னை பிரஸ் கேட்டாங்கல்ல 31 பேர் இறந்துட்டாங்கன்னு, என் மேல தப்பு இல்ல, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், ஏதாவது தெரிவிச்சாரா சார்? அவர் பாடு போயிட்டு இருக்காரு. கரூர் சம்பவத்துல குற்றவாளியே விஜயா? ஆமா. ஏன் கைது பண்ணிருக்கலாம்ல? யாரையாவது கைது பண்ணீங்களா தமிழ்நாடு அரசு? சார் நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ள வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அப்படி இல்ல, நீங்க யாரையுமே கைது பண்ண முனையல. ஏன்னா அந்த கூட்டத்தில் யாராவது கைது பண்ணிட்டா நமக்கு அது சிக்கல், நமக்கு அது சிக்கல். அது நாளைக்கு பெரிய அரசியலா மீடியாக்கு எப்பயுமே ரெட்டனாக்கு சார். கைது பண்ணா விஜயோட வளர்ச்சி பொறுக்காம கைது பண்ணம்பீங்க. கைது பண்றதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு கைது பண்ணலன்னா ஏன் கைது பண்ணல? குற்றவாளியை தப்பிக்க விட்டுருக்கீங்க. தப்பிக்கலாம் விடல சார். விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அதன் பேர்ல உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீட்டுல சிபிஐக்கு விசாரணை மாற்றப்பட்டது. விசாரணை மாற்றப்பட்ட பிறகு நாங்க வந்து தலையிட முடியாது. தலையிட முடியும். சரி, இவ்வளவு சொல்றீங்களா? சிபிஐ இப்ப விசாரிச்சது இல்ல, சிபிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே விஜய் மேல? இல்ல என்ன நடந்ததுன்னு சிபிஐ சொல்ல வேண்டியதானே? அவர் தான் 2 முறை விசாரணைக்கு போனாரு. அந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ் எத்தனை முறை விஜய் தரப்பினரோ கூப்பிட்டு எங்கள்ட்ட சார் உங்களுக்கு அக்கறை இருந்தால் நீங்க பாத்து, எங்கள்ட்ட விசாரணை வந்து 10 நாளுக்குள்ள போயிடுச்சு சார், கை மாறிடுச்சு, சிபிஐக்கு போயிடுச்சு. அந்த 10 நாள்ல விஜய் தரப்பினரை எத்தனை பேர் நேரத்துல சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலே முதலமைச்சர் இரவோடு இரவாக கரூர் விரைந்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து இறந்து போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அதே இடத்தில் ஒரு தனிநபர் நீதி விசாரணை ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையமும் நியமித்து விசாரிக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் மதுரை கிளையில் ஒரு ரிட் மனுவும் சென்னை முதன்மை அமர்வில் ஒரு ரிட் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டு அதுல ஒரு உத்தரவு எஸ்ஐடி உத்தரவு போடக்குள்ள அசாகா தலைமையில ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடக்குள்ள அதன் பேரில் சென்னை உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு எஸ்எல்பி கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிடப்பட்ட பிறகு தமிழக அரசு தலையிட முடியும். இன்றளவிலும் தாவேகாவினர் ஆதவர்ஜுனா அதே போல நிர்மல்குமார் உள்ளிட்டோர் இதுல ஒரு சதி நடந்திருக்கு. கரூர்ல திமுக முழுக்க அரசியல் நாடகம் பண்ணிட்டாங்க. அங்கு திரு மகேஷ் உட்பட பல எல்லோருமே பெரிய நாடகத்தையே அரங்கேற்றினாங்க. செந்தில் பாலாஜியுடைய தலையீடு இருக்கின்ற வரைக்கும் திமுகவுக்கு அரசியல் நாடகம் போட வேண்டிய அவசியம் இல்ல. மக்களை காக்கக்கூடிய அரசு, மக்களை காக்கக்கூடிய கட்சி, மக்களோடு மக்களாக வாழ்கின்ற கட்சி, மக்களை மாளிகையிலிருந்து பார்க்கவில்லை, மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு, அதுவும் செந்தில் பாலாஜிக்கோ மகேஷுக்கோ அன்பில் மகேஷுக்கோ நாடகம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு விரைந்து வந்து பார்த்துட்டா அது நாடகமா? 41 உயிர் போயிடுச்சு, மகேஷால தாங்க முடியல, அவர் கண்ணீர் விடுறாரு, அதை போய் கொச்சப்படுத்துறீங்களா சார்? தமிழக என்ன சார், திருச்சிக்கும் கரூருக்கும் எவ்வளவு தூரம் சார்? 40 நிமிஷம் சார். வேகமா வராம எப்படி சார் ஸ்லோவா வருவாங்க? உயிர் போயிடுச்சுன்னு தகவல் வருது, ஒரு அமைச்சரா இருக்காரு,
வந்து பாக்குறாரு, மக்களை பாக்குறாரு, அது தப்பா சார்? ஏன் சார் கொச்சப்படுத்துறீங்க? சந்தேக பார்வையை இன்னமுமே சார் TVK நீங்க வச்சுட்டே அதாவது இருக்காங்க. திமுக நாங்க இத வந்து டிவிகே மேலதான் சார் சந்தேகப்படுறோம். எங்க மேல சந்தேகப்பட எங்க ஆட்சியில உயிர் போறது எங்களுக்கு வந்து எங்களுக்கு சங்கடம் சார். நாங்க எப்படி சார் நாங்க கோட்டை வந்து விட்டீங்களே. கோட்டெல்லாம் விடல சார். திமுக உரிய நேரத்தில் தலையிட்டு அரசு செயல்பட்ட காரணத்தினால்தான் உயிர் பலி 41 நின்னுது. இல்லைன்னா விஜயோட அலட்சியத்துக்கு எவ்வளவு உயிர் பலி ஆயிருக்கும். விஜய் இன்னைக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பார் போடி உங்களுக்கு. ஒரு த்ரெட்டும் இல்லை சார். சினிமா நடிகருக்கு கூடிய கூட்டம் வாக்காக மாறாது. தமிழக அரசியல்ல எம்ஜிஆரை தவிர வேறு எந்த நடிகரும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. எம்ஜிஆரும் வெற்றி பெறுவதற்கு காரணம் என்னவென்றால் 1972 அதிமுக தொடங்கினாலும் 1957 பல்வேறு பொறுப்புகளில் தொடர்ந்து 15 ஆண்டுகள் திமுகவில் அவர் பணியாற்றிய காரணத்தினால் திமுகவில் அவர் பெற்ற அரசியல் அனுபவம் அவரை அரசியலில் வெற்றி பெற வைத்தது. அவரை தவிர அவருக்கு ஈக்குவலாக மக்கள் திலகம் என்று போற்றக்கூடிய எம்ஜிஆருக்கு சமமாக இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட முடியவில்லை. 1989 தேர்தலில் வந்து திருவையாறுல வந்து யாருக்குமே முகமே தெரியாத ஒரு துரை சந்திரசேகர் என்ற ஒரு திமுக வழக்கறிஞரிடம் தோத்து போனார். அதனால தமிழ்நாட்டில் வந்து சினிமா நடிகர்களை பார்க்க கூட்டம் கூடும். இன்னும் சினிமா நடிகர்களை விட நடிகைகளை பார்க்க கூட்டம் கூடும். ஆனால் அவையெல்லாம் வாக்காக மாறாது. அந்த ஒரு கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஏன் ஒரு அச்ச உணர்வு இருப்பது போல அவங்களுடைய சின்னத்தை எல்லாம் விசில் அடிக்கிறாங்க. சாதாரணமா காலையில அந்த துப்புரவு பணியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய விசில கூட நீங்க தடுக்கிறீங்கன்னா ஏன் என்ன பயம் உங்களுக்கு? அதே போல கிரிக்கெட் போட்டி பார்க்க போறாங்கன்னா விசில் எடுத்துட்டு போவாங்க. அவங்க ஒரு உற்சாகம் இதுல அந்த விசில் எல்லாம் புடுங்கிறது என்ன? அதாவது இதெல்லாம் ஏன் இந்த அரசாங்கம் பயம் வந்துருச்சு? பயம்லாம் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் ஒரு தற்கொலை கூட்டம். என்ன என்ன இங்க யாரையும் தற்கூரி என்ன காரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு தர்மபுரியில ஒரு மது விலக்குக்கு அமல்படுத்த கோரியும் டாஸ்மாக கண்டித்தும் ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அப்ப அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட விஜயினுடைய ரசிகர் ஒருவர் ஒரு போலீஸ்காரோட கையை கடிக்கிறார். ஒரு ஆள் பண்றது கேளுங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு கேளுங்க. ஒரு ஈரோடு கூட்டத்துக்கு வந்த ஒரு பெண், எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேரும் விஜய்க்கு ஓட்டு போடலன்னா விஷம் வச்சு கொன்னுடுவாங்கிறாங்க. அடுத்த கூட்டத்துக்கு வந்த ஒரு பெண், 2.5 மணி நேரமா நான் வெயில நின்று விஜயை பார்த்தேன், என் குழந்தை பாதிச்சாலும் பரவாயில்ல, விஜயை பார்க்கறது தான் என்னோட நோக்கம். இன்னொரு பெண், நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வரேன், இன்னைக்கு 2000 ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வந்து விஜயை பார்க்க வந்திருக்கேன், என் குடும்பம் கஷ்டப்பட்டாலும் நான் விஜயை பார்ப்பேன். இதெல்லாம் என்ன சார்? விஜய் தமிழக அரசியலில் ஒரு தவறான பாதையை நோக்கி செலுத்துகிறார். இல்ல சார், அது ஒரு அபிமானம். தலைவர்கள் கலைஞரை பிடிக்கும்ல, ஸ்டாலினை பிடிக்கும்ல, அந்த மாதிரி ரசிக்கிறாங்க. ரசிக்கல சார். அது அதாவது அது இதெல்லாம் ஓட்டாவே கன்வெர்ட் ஆகும். கண்டிப்பா ஆகவே ஆகாது சார். நீங்க அசெம்பிளி உயிரை கொடுக்குற 26 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்க என்ன பேட்டி எடுப்பீங்க, நான் உங்க பேட்டி அட்டெண்ட் பண்ணுவேன், அப்பவே பேசுவோம். இப்ப நீங்க இந்த விசில் எல்லாம் பறிமுதல் பண்றதும் அதையெல்லாம் மாற்று வேறு ஒரு ஏற்பாட்டை செய்வதும் ஏன் அதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த தடுப்பதற்கான வேலையை விசில் சின்னன்னு விஜய் சொன்ன பிறகு இந்த தற்கொலை கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, ஓடுற பஸ்ல ஏறிட்டு விசில் அடிக்கிறது, டிரைவர் வண்டியை நிறுத்துறான், கண்டக்டர் நான் விசில் அடிக்கலங்கன்னா இன்னும் பின்னாடி பார்த்தா ஒரு 16 வயசு பையன் விசில் அடிக்கிறான். இதெல்லாம் நீங்க தடுத்துன்னு உட்காந்துருப்பீங்களா? இல்ல சார், விளையாட்டா அடிக்கிறதுக்கு பேசஞ்சர் பஸ் தான் கிடைச்சுதா? இல்ல கேக்குறேன், எதுல நீங்க விளையாடணும்னு இருக்குல்ல? துப்புரவு பணியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய விசிலை ஏன் வந்து பறிமுதல் பண்ணி இனிமேல் நீங்க வந்து வேற ஸ்பீக்கர் மாதிரி வச்சுக்கோங்க, குப்பை வண்டின்ற சொல்ற மாதிரி வாசம். ஆமா சார், அவங்க விசில் அடிக்கக்குள்ள ரோட்ல 4 பேர் வந்து அவங்க விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் அடிக்கிறான், அப்போ குழப்பம் வருது இல்ல? அப்போ வீடு தோறும் கிராமம் தோறும் மக்கள் இளைஞர்கள் தோறும் எல்லார்கிட்டையும் விசில் போய் சேர்ந்துருச்சு. அதை நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது சின்னம் போய் சேர்ந்துருச்சு. சின்னெல்லாம் சேரல சார். சின்னம் சேர்க்கறதுக்கு ஒரு மாயையை உண்டு பண்றாங்க. சரி, அதனால சரி இருந்துட்டு போட்டு சார், உங்களுக்கு தான் விஜய் ஒண்ணுமே இல்ல, விட்டுட்டு போங்களேன். அவர் விசில்னா பயன்படுத்திட்டு கத்திட்டு போட்டோம் சார். ஒரே ஒரு விஷயம், இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தன் கத்தி சின்ன வாங்குறான், கத்தி எடுத்து குத்துறான், விட்டுட்டு போங்கன்னா விட முடியுமா? விசில் வந்து ஒரு நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. கத்தி சின்ன ஒரு கட்சிக்காரன் வாங்குறான், இதையெல்லாம் எடுத்து 4 பேர் தானே குத்துறான், அதை நீங்க விட்டுட்டு போன்னு சொல்ல விட்டுட்டீங்களா? நீங்க இப்ப பயப்படுறீங்க. எங்களுக்கு எல்லாம் எந்த பயமும் இல்ல. விசில் சின்னத்தை பார்த்து பயப்படுறீங்க. விஜய் எல்லாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டேச்சருக்கு ஈக்குவலா 1% கூட வர முடியாது சார். நாங்கெல்லாம் அவரை பத்தி கவலைப்படல. என்னைக்காவது எங்க தலைவரோ இல்ல வருங்கால தலைமையோ அவரை பத்தி பேசியிருக்காங்களா? பேச வேண்டிய அவசியமே இல்லை. விஜயை பத்தி நீங்க கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன். விஜய்க்கு இன்னும் சொல்ல போனா ஒரு பேட்டியில உங்களை மாதிரி ஒரு நண்பர் வந்து என்ன பேட்டி எடுக்கக்குள்ள விஜய்ன்னு இருந்தாரு. தயவு செஞ்சு நான் மயிலாடுதுறையில இருந்து வந்திருக்கேன்,
விஜயை பத்தி பேசி என் நேரத்தை வீணாக்காதீங்க. மயிலாடுதுறையில எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறதா சர்வே தெரியுமா? ஏன்னா, டிவிகேவுக்கு 18ல இருந்து 20% சார் வருது. சத்தியமா இருக்காது சார். 1 லட்ச ரூபா பந்தயம் கட்டுவோம் சார். இன்னைக்கு 1 லட்ச ரூபா பந்தயம் கட்டுறேன் சார். 8% மயிலாடுதுறை தொகுதியில தாண்டிட்டு விஜய்னா நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன் சார். 8% இருக்குன்னு சொல்றீங்களே சார். வரும் சார், வரதான் செய்யும். சரி, புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்குள்ள எல்லாம் விஜயகாந்த் 8% வாங்க 9% வாங்கினாரு. சீமான் வாங்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் வெற்றி ஆகாது. ஸ்டாலின் சாருக்கும் எனக்கும் இந்த விஜய்க்கும் தான் போர் நடக்க போகுது. அந்த போரில் யார் வெற்றி பெறுவோம்னு 26ல தெரிஞ்சிடும். இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனக்கும் விஜய்க்கும் போட்டி இல்லைன்னு அவர் தெளிவா ஒண்ணு சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் போர். சம்பந்தமே இல்லையா சார்? விஜய் சொல்ற சம்பந்தமே இல்லையா சார்? தேர்தலை பாருங்க சார். என்ன சார் தேர்தல் யாருக்கு நடக்குது சார்? விஜயே வெற்றி பெற முடியாது. ஒருத்தரே ஜெயிக்க முடியாது அந்த கட்சியில இருந்து. தெரிஞ்சுங்க. இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் என்பது தமிழ்நாட்டிற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நடக்கக்கூடிய போர். இதுல தமிழ்நாடு ஜெயிக்கும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும். இல்ல சார், பிஜேபியோ என்டிஏவோ இங்க பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. ஏடிஎம்கேவா டிஎம்கேவா இல்ல விஜயா சீமானா? சார் இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே தான் போட்டி. ஆமா. ஆனால் இப்பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியிடம் தஞ்சம் அடைந்து அது தேசிய ஜனநாயக கூட்டணி போர்வையில் இருக்கு. அதனால்தான் தலைவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் போட்டி அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா இப்ப அதிமுகங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற போர்வையில் பாரதிய ஜனதாவிடம் தஞ்சம் அடைந்ததனால் போட்டி. தமிழ்நாடு திமுக என்றால் தமிழ்நாடு, தமிழ்நாடு என்றால் திமுக. அதனால தமிழ்நாட்டுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் போர். விஜய் என்றால் பயமா? திமுக பயமே இல்லை. விஜய் ஒரு பொருட்டே இல்லை. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கால் தூசிக்கு போறாதவர் விஜய். இறுதியா ஒரு கேள்வி சார். ஏற்கனவே பலமா இருக்கீங்க, மக்களுக்கு வேற நிறைய திட்டத்தை கொடுத்துட்டீங்க, 5 லட்சம் கடன் ஆக்கிட்டு கூட மக்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சிருக்கீன்றீங்க. அப்புறம் எதுக்கு வர்றவங்க எல்லாம் கூட்டணியில வண்டியில ஏத்திட்டு இருக்கீங்க? ஏற்கனவே ஓவர்ஃபுல் தானே உங்க கூட்டணி சார். அதாவது திமுக கூட்டணிக்கு விரும்பி வராங்க. எங்க கொள்கை அவங்க கொள்கையோட விரும்பி வராங்களா? நீங்களா வாண்டடா? நாங்க யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல சார். எங்களுக்கு ஏன் அவசியம் இல்ல? தேமுதிகவின் தேவையெல்லாம் இன்னைக்கு திமுகவுக்கு தேவைப்படுது. இல்ல, அவங்க எங்களோடு 2016 வந்திருக்கணும், வரல. லெட் பி லேட் பெட்டர் லேட் தேன் நெவர்ங்கிற மாதிரி அவங்க எங்கள்கிட்ட இப்ப காலம் கடந்து வந்திருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஓவர்ஃபுல் ஆயிடுச்சு. இல்ல, காலம் கடந்து சரியான பாதையை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறார்கள். வந்தவர்களை வரவேற்கிறோம். அதுல உங்களுக்கு என்ன சார் வலி? இல்ல, இன்னும் கூட ஆட்களை சேர்த்துட்டே இருக்கீங்கன்னா மிஸ்டேக் ஆயிடும். அதெல்லாம் இல்ல சார். எங்கள்கிட்ட வரவனை நாங்க வாங்கங்கிறோம். உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்களுக்கு என்ன கஷ்டம்? மீடியாவுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க. நீங்க அதிமுக போவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க, போல. உங்களுக்கு ஏமாற்றமா இருக்கு. காங்கிரஸ் பஞ்சாயத்து காங்கிரஸ்லாம் நல்லா இருக்கு சார். தெளிவா சொல்லிட்டாரு. அவங்க விஜய் பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அன்அபிஷியல் நியூஸ். அதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் திமுக என்பது 2016 கிட்டத்தட்ட 10 வருட காலமாக தொடர்ந்து 10-12 தேர்தல்களை சந்தித்த கூட்டணி. குறிப்பாக 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், 3 தேர்தலில் கிட்டத்தட்ட, அதுவும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 100% வெற்றி கண்ட கூட்டணி. வெற்றி கூட்டணி என்றைக்கும் வெற்றி கூட்டணியாக தான் இருக்கும். காங்கிரஸ் எங்களோடு இருக்கிறது, நாங்கள் காங்கிரஸோடு இருக்கிறோம். நாங்கள் அண்ணன் தம்பிகளை யாரும் பிரிக்க முடியாது. பார்க்கலாம் சார். நீங்க ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கீங்க. விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. களம் எப்படி இருக்க போகுது என்று பார்ப்போம். சீட் ஷேரிங் விஷயத்துலலாம் என்ன மாதிரி சமநிலை வரப்போகுது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராமசெய்யோன் சார். நன்றி சார்.